கொள்ளவாய மகன் போய் சொல்லிட்டு வரான்னு சொன்னான். போன போகத்த பையன் வாங்கிட்டு பையன் வலிச்சு நக்கின பையன் போன மலையப்பான் பழத்து கண்ணை பார்த்து கொத்துக்குமா இந்த ஒரு மக்கள் சோறு தோன்றான் பூரம் சோறு அவனை திரி போட்டு நல்ல வேலை கரண்ட் போயிடுச்சு 4 மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு வந்தான். 10 மக்கள் சோறு தந்தாண்டியா ஐயா அப்பா போய் பேண்டு போட்டு வந்துதான் வேசனை மக்களுக்கு போட்டு எல்லாத்தையும் போட்டு பாலை போட்டு நாளைக்கு இருந்து யாரும் கொல்லிக்கெல்லாம் போவாதீங்க. இவன் வாய் பிரி பாத்ரூம் எல்லாம் வந்து சர்வீஸ் இப்படி விஷம் போட்டுருக்காங்க போறா ஹெல்மெட் வருவானோ இல்ல பஸ் வருவானோ இல்ல ரயில் ஏறி வருவானோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி கண்ணு மணியே புழுக்கு வந்து நிக்கிறேன். திருத்தூர் சொல்லிட்டு அவனுக்கு சப்பார்க்கா சப்பாயா சப்பி துப்ப துப்பாயா துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயா தூமலை சொல்லி கொடுத்தாங்க. பார்த்த ஆளு பார்த்தா அப்படிதான் தெரியல. அது கொஞ்சம் கீழே விட்டுரு வேட்டி கீழே விட முடியாது. என்ன மாதிரி திருக்கோள் சொல்லி கொடுத்தேன் அதான் சொல்லி பார்க்கலாம். சப்பாருக்கு சப்பாய சப்பாய சப்பி சப்பாய சப்பி விடல் திருக்குறளாமா அரிசி கிருமி ஏதோ இன்னொரு குரல் ஒன்று சொல்லிருக்கோம். சூரிய நாராயண பகவானே இந்த மாதிரி வாதியர்களுக்கு தப்பான பாடத்தை சொல்றதுனாலதான் எங்க தப்பான முறையில தப்பான வழியில போயிடுறாங்க. நீ சொன்ன திருக்குறள் அப்படி இல்ல கரெக்டா உனக்கு தெரிதான்னு அவரு பார்த்தா இருப்பேன். துப்பாருக்கு துப்பாயா துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூமலை இப்படிதான் அதுக்கு என்ன பொருள்? அதே பொருள் நல்லவங்கிறதாவும் மழை பெய்யும். ஆனா முன்னே மாதிரி இருக்கிறாங்க பாரு அந்த மாதிரி இடத்துல நிஜமாவே ஒரு துளி மழை கூட வராது. சரி அம்மா கணவர் வரபடி உத்தரவு. எங்க நாட்டுல செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய ராணி இல்ல என் கணவர் இருக்கிறாரு பாரு 2 கண்களை இமை எப்படி பாதுகாத்து வருது அப்படி சீராட்டி தலையாட்டி மழை மேல அவ்வளவு பிரியம். நட போகலாம். மன்னர் மன்னா நாதாவும் பாதா போட்டி மேல கை வச்சு பேசுற வேலை 3 நாள் கை வச்சா எனக்கு என்ன 10 ரூபாய் புண்ணியமா? நீ யாரு எந்த ஊருன்னு சொன்னா அது எனக்கு போதும். நீ என்ன சொன்ன 4 ரோடு பைபாஸ் 5 ரோடு மாங்காய் தோப்பு தேங்காய் தோப்புல உனக்கு கேட்கல. அந்த மாதிரி பொம்மநாட்டி பஸ் ஸ்டாண்ட சுத்தி போம்னாட்டி நானு இல்ல 4 ரோடு 7 ரோடு சுத்தி போம்னாட்டி நானு நீ பஸ் ஸ்டாண்டெல்லாம் சுத்தி போட்டு நேரம் இங்க வந்துக்கிறேன். நான் அந்த மாதிரி போம்னாட்டி இல்ல. மரியாதை அதுக்கு பாரு எங்கன்னா அண்ணெல்லாம் பெங்களூர் போவாரு எங்கன்னா பாக்கு இவனை பாப்பா வீட்டுல பால் ஓட்டு பாக்குன்னா பாரு அந்த மாதிரி வேஷ்டி ஓட்டு தலைமால் போட்டு சுத்தின்னு கிடக்குமா கரெக்டா இந்த ஆளு கண்டுபிடிச்சிருக்காங்க. பொண்ணு வச்சுக்காரு அந்த மாதிரி ஆளு இது காத்தால முழுசா வியாசாலிக்கிற வரைக்கும் இருந்து போற இப்ப பாத்துட்டா நாயே படுத்து அந்த நாயே கம்முன்னு படுத்துருச்சு. அந்த மாதிரி நானும் நீனும் ஏறத்து தாண்டி மேல இறங்குது. ஒரு காவி வேட்டின்னு பார்த்தா எனக்கு பிடிக்கும். ஆமா அதான் கூடியே சாமி அதுவும் எத்தனையா உனக்கு அருள்வாக்கு சொல்றது வந்து 16ல இருந்து 20 வயசுக்குள்ள தான். நான் 15 வயசுல இருந்து சாமி சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா இறங்கிச்சுன்னா சாமி உக்கிரமா அம்மா அப்படி அது குடிக்கிறது 10 பேர் வேணும். அதெல்லாம் இப்ப சொன்ன பாரு அது மனசுக்கு பிடிச்சது. அது போனால் போகட்டும் தள்ளு நடப்பதை சொல்லு. அழிவை தருவது ஆணவம் இல்லையா? ஆபத்து தருவது
கோபம். ஓ. யார் இருந்தாலும் சரி வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிடணுங்கண்ணே. அவர் நினைச்சு இருக்கிறாரு. நானும் சொன்னே தெரியல. அதால எப்படி இந்த மூஞ்சி பாக்குறது ஏன் யோசனை பண்றாரு? இருக்க வேண்டியது பணிவு ஆகட்டும். ஆனா இருக்க கூடாதது போராம. ஆஹா. நாளுக்கு மட்டும் போராம பற்றி இருக்கு. ஓராமே உனக்கு தாங்க வேற ஆகிட்டு சொல்றேன் வந்தது பூரா நீ வேற முன்னாடி வேற வச்சு சொல்லு. அப்படி எல்லாம் வெள்ளை சீசெல்லாம் வந்துட்டான். சொல்லுமா. சரி மாமூல் இருந்தாலும் நான் வந்திருக்கேன் அல்லவா. நான் வந்திருக்கக்கூடிய காரணம் நான் யாரமா ஏன் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை பேசுறேன் என்ன காரணம் யாருக்கு மனைவி நான் எந்த நாட்டை சேர்ந்த நான் யார் தெரியுமா? யாரம்மா? இந்த பிரபஞ்சமான உலகத்திலே பார்த்தால் பல வகையான தேசங்கள் இருக்கலாம். எத்தனையோ நாடுகள் இருக்கலாம். அரக்கர் குலத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம். ஆமா. தேவர் குலத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் இல்லையா? அதையெல்லாம் விடுத்து இந்த மரகத தேசத்தை ஆளக்கூடிய கொடுங்கோல் ஆட்சி செய்து வரக்கூடிய அப்பேற்பட்ட மாமன்னர் பேர் என்ன சொல்லு? சரோச்சந்திர மன்னன். அண்ணனுடைய மனைவி என் பெயர் தான் சாந்த சுந்தரி. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நானும் கேட்டேன். சாணி சுத்தினதா அகலவாயா? நாட்டு மாட்டு சாணி கல்லெடுப்பு கேச்சாரம் வீட்டுக்காரன் அடிச்சாருல கோண கோணையா மூத்த விட்டு பின்னாடி எங்க வீட்டுக்காரனே சரியா வந்து பேசிக்கிறான். அப்படியே அடிச்சாட்டுல அப்படி கோண கோணையா மூத்திரம் விட்டுனேன் பின்னாடி போய் உக்காந்துக்கிறான். ஐயோ சாமி அப்படி சொல்லிருப்பாரு. வீட்டுக்காரன் அடிச்சாடி நான் விட்டு உனக்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படி சொல்றது அப்படி சொல்லி போட்டோம். தப்பா நினைச்சு திருப்பி சூத்து எனக்கு கண்டுக்கருவா. ஏண்டா உன் வாயில என் ஷாண்டு ஒன்னாம் தம்பி வாயில என் மூத்தத்தை கழுவி ஊத்த என்னடா நான் கூட என்னமோ மாமா நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியாம இருக்கிட்டு மோதி கொண்டு வரேன். நான் நில்லுனா நிக்கணும், போடானா போய் நிக்கணும். அப்பேற்பட்ட அராஜகமான குடும்பத்தை சார்ந்தவர் கொடுங்கோல. ஆமா, வாயை மூடினு சொல்ற வேலை செய்யணும். வச்சா வாழை இலைவன் எடுத்து போட்ட எச்சுக்கள நாய் தரித்திரம் பிடிச்சுவேன். பஞ்ச பரிஞ்சேசி வரலாம். இந்த மாதிரி வேலைக்காரன் வேலை பண்றவனா எங்க வைக்கணுமா அங்க வைக்கணும். வேலைக்காரன் வேலை செய்யறவன் மந்திரி பிரதகாமியார் அதேதான். அப்படி சொல்லு. அப்படி மகாராணியாக நான் இருக்கிறேன். மகாராணி சொன்னா செய்யணும் இல்லையா? ஆமா நானே சுபேஜயா இதே நல்ல நேரம். வேடம் தெரித்து வெளியே வந்த உடனே மதிப்புக்குரிய உயர் திருவாளன் காவிரி பட்டணத்தை அடுத்த வேடர் தட்டுக்கள் மாநகரம் பேரும் புகழும் வாய்ந்த இல்லையா? அங்கிருந்து அங்க பிறந்து வளர்ந்து செய்யக்கூடிய
பெங்களூரில் இருந்து ஆய். கண்டு கழிக்கக்கூடிய ஆமா. மிகப்பெரிய நல்லவர் என்று சொல்லலாம். ஆய். நாடக பிரியர்கள் என்று சொன்னால் ஆமா. ஆனந்தகுமாரன் அண்ணன் அவர்களும் ஆய். அவருடைய குழந்தையா இருக்கும்படியான ஆமா. அபிலாஷ் குமாரன் அவர்களும் ஆய். குடும்பத்தார் சேர்ந்து ஆமா. பொன்னான காணிக்கை நாடக மேடைக்காக ஆய். அன்பு காணிக்கை கொடுத்துக்கிறார்கள். இருக்கிறார். எல்லா ஆய். வல்ல இறைவன் அருளை பெற்று ஆமா. எந்த ஒரு குறைபாடு வராமல் இல்லாமல் செல்வ செழிப்போடு ஆய். மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று பகவானை வேண்டுகிறோம். ஆமா. அவரால் கொடுக்கப்பட்ட 100 வடமலர் ஆய். நாடக மேடைக்காகவே